இங்க ஒரு பொண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக டாக்ஸில வந்து இறங்குறா. டாக்ஸிக்காரனுக்கு காசு தரதுக்காக பர்ஸ்ல காசு எடுத்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு தெரியாம ஒரு பொண்ணு பின்னாடி வந்து அவளோட Dress கார்ல மாட்டி விட்டுறா. அது தெரியாம அந்த கார் டிரைவர் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த பொண்ணோட Dress கார்லயே மாட்டி அப்படியே போயிடுது. இந்த பொண்ணு நடு ரோட்ல போட Dress இல்லாம நின்னுட்டு இருக்கா. அப்ப அவ Dress கார்ல மாட்டி விட்டவ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கிழிஞ்சு போன துணியை போட்டுக்க தரா. இந்த பொண்ணு அந்த Dress வாங்கி போட்டுக்கிறா. சைடு கேப்ல அந்த பொண்ணோட ரெஸ்யூமையும் மாத்தி வச்சிரா. இப்ப ஃபர்ஸ்ட் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றா. அந்த கம்பெனியோட பாஸ் உங்களோட ரெஸ்யூம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இன்னொரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றான். இவன் அவங்கிட்ட அந்த பொண்ணு கிளீனர் வேலைக்காக தான் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். இவனும் அந்த பொண்ணு உள்ள வர சொல்லி அவளோட ரெஸ்யூமை பாக்குறான். அதுலயும் கிளீனர் வேலைக்கான ரெஸ்யூம் தான் உள்ள இருக்கு. இவரும் அந்த கம்பெனிலேயே அந்த பொண்ணுக்கு கிளீனர் வேலை போட்டு கொடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு அக்கௌண்டன்ட் வேலையும் கொடுத்துறாரு. இந்த பொண்ணு உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு கரெக்டா வரவே இல்ல. அதை பார்த்துட்டு அந்த கிளீனர் பொண்ணு வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றா. அப்ப அந்த வழியா கம்பெனியோட பாஸ் வராரு. அவர்கிட்ட நான் இந்த ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ காட்டுறா. அப்ப அந்த கிளீனர் பொண்ணு கோவப்பட்டுட்டு அந்த பாஸ் கிட்ட நான் தான் அந்த ஒர்க் பண்ணேன்னு சொல்றா. இவ உடனே இல்ல இந்த ஒர்க் நான் தான் பார்த்தேன்னு சொல்றா. அப்ப அந்த பாஸ் அவளை வேலையை விட்டு தூக்கிறாரு. என்ன எதுக்கு வேலையை விட்டு அனுப்புறீங்க, என் மேல எந்த தப்பு இல்லன்னு சொல்றா. அப்ப அந்த கம்பெனியோட பாஸ் நீ காலையில இந்த பொண்ணோட ரெஸ்யூம் மாத்தி வச்சது, இப்ப இந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் நான் கேமரால பாத்துட்டேன்னு சொல்றான்.